நமக்கு எதிராக நடந்த கொடுமையை வந்து நம்ம இதை காவல்துறைக்கு சொல்லணும் அவங்க நினைச்சதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு உதாரணம். ஆன்லைன்ல கூட நிறைய அபியூசஸ் நடக்குது. ஆனா நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அதை நானே கூட அந்த மாதிரி ஆன்லைன் அபியூஸுக்கு பாஜகனால ஆளாகியிருக்கேன். அப்போ அதை வெளியே பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து எனக்கே ரொம்ப அதிர்ச்சி தான். அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது, பேரோட லீக் ஆகுதுங்கிறது வந்து அதிர்ச்சி தான். இந்த பேரோட வர்ற லீக் ஆகல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்ன பொள்ளாச்சி பிரச்சனை நடந்தப்ப அப்போ அதிமுக அரசாங்கம் நீங்கள் வந்து ஒரு போலீஸில் இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி இதே போல் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுடைய பெயரை புகார் அளித்த பெண்ணுடைய பெயரை வெளிப்படையாக சொன்ன ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாராவது வந்து இனிமே பாதிக்கப்பட்டதை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதான் நடக்குங்கிற மிரட்டல். இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சியில் அவ்வளோ கொடுமையான வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். ரொம்ப நாள் ஆனால் கூட இன்னைக்கு நினச்சி பார்த்தா ஒரு நெஞ்சே நடுங்குத. நாடாளுமன்றத்தோடு நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து பெண்களுடைய பெயரோட குற்றப்பத்திரிகை ரிலீஸ் ஆகிறதோ இல்லை அவர்களுடைய பெயர் காவல்துறை மூலமாக வெளியில் வர்றதோ ரொம்ப ஒரு நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது என்ன இந்த ஒரு நம்ம ஐபிசியை வந்து இந்த பாரதி என்னமோ இந்தி பெயரில் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி அந்த இந்தி பெயரில் மாற்றுறதுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்து ஒரு இந்தி பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறப்ப அந்த ப்ராசஸில் இது நடந்திருக்கலாம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது என்ன விதமான டெக்னிக்கல் அப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர் வந்து வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது தொடர்பாக நானும் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசலான் இருக்கேன்.